அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம். அன்பர்களே, உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்கள் நிறையட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். நம்ம இந்த வீடியோவில் இழந்த செல்வங்களை மீண்டும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ரீ 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 சொர்ண அகர்ஷண பைரவர் வழிபாட்டின் மூலமாக எவ்வாறு இழந்ததை பெறலாம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். செல்வத்திற்கான கடவுள் அப்படின்னா அது ஸ்ரீ 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 சொர்ண அகர்ஷண பைரவர் தான். இவர் தான் பணம் தரும் பைரவர் என்றும் இருக்கின்றார். இந்த பணம் தரும் பைரவரை பற்றி தான் நம்ம ஒரு புத்தகமும் ஆடியோவும் வெளியிட்டிருக்கோம். இந்த பணம் தரும் பைரவரான சொர்ணாகர்ஷண பைரவரோட சிறப்பு என்னன்னா, சொர்ணம் அப்படிங்கிற செல்வத்தை, நகையை, ஆபரணங்களை உங்ககிட்ட நிலைத்து இருக்க வைக்கும். மீண்டும் மீண்டும் அதை வளமாக பெருக்க வைப்பார் இந்த தெய்வம். இது ரகசியமாக பல்வேறு ராஜாக்களால் ரகசியமாக கும்பிடப்பட்ட ஒரு வழிபாடு தான். இப்போ இந்த வழிபாடு மீண்டும் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகுது. அதற்கு அந்த சொர்ணாகர்ஷண பைரவர் எங்களுக்கு சில சித்தர்கள் மூலமாக வழிநடத்துவதன் காரணமாகத்தான் சொர்ண அகர்ஷண பைரவரை பற்றி பல்வேறு விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் தேய்பிறை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் வெள்ளை பூசணிக்காயை வாங்குங்க. சின்ன சைஸ் சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம்ல, திஷ்டி சுற்றி போகிறதுக்கு. அந்த வெள்ளை பூசணிக்காயை சின்னதாக வாங்கி அதைய பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா விளக்கு மாதிரி ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் நெய் தான் ஊற்றணும். ஸோ 2 விளக்கு ஆயிரும். 2 விளக்கில் நெய்யை ஊற்றி சிவப்பு கலர் துணியில் 27 மிளகு வைத்து அந்த துணியையே திரியாக மாற்றி 2 விளக்குலையும் வைக்கணும். வச்சுட்டு சாமிக்கு அரளிப்பூ போடணும். மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு பிரசாதம், செல்வத்துக்கான பிரசாதம்னு நம்ம சொல்கிறது பூந்தி, லட்டுக்கு வரும்ல இனிப்பு பூந்தி அது. ஸோ அந்த இனிப்பு பூந்தி, செவ்வந்தி பூ, அதற்கப்புறம் வெள்ளை பூசணியை பாதியாக கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதையை ரிமூவ் பண்ணி நெய்யை ஊற்றி 27 மிளகை வைத்து சிவப்பு துணியில் திரியாக கட்டி அதைய ராகு காலத்தில் நீங்கள் சொர்ண அகர்ஷண பைரவருக்கு ஆராத்தி காமிச்சு அதற்கப்புறம் சொர்ண அகர்ஷண பைரவரோட அஷ்டகம் இருக்கு. தனம் தரும் பைரவன் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்து விடும், மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்து விடும், சினம் தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான், தனமழை பெய்திடுவான் என்று தொடங்கக்கூடிய இந்த பைரவர் அஷ்டகத்தை தமிழில் நீங்கள் மனப்பூர்வமாக அந்த தீபத்திற்கு முன்னாடியே இருந்து பயிற்சி செய்தீர்கள் என்றால் அந்த சொர்ணாகர்ஷண பைரவர் 27 நட்சத்திர மிளகுகளில் அந்த அக்னி எரிய 27 நட்சத்திர மிளகு உடையும் அது உடைய நீங்கள் இழந்த செல்வங்களையும் விரைவில் நீங்கள் பெற முடியும் என்பது ஒரு தாந்திரிகமான ஒரு பைரவ வழிபாடு. இது பைரவ தந்திரா அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதைய நானும் என்னை சார்ந்தவர்கள் நிறையா பேர் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துருக்குறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை, இழந்த தொழிலை, இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்காக இந்த வழிபாடை நீங்கள் தேய்பிறை அஷ்டமி என்று செய்யுங்கள். நிச்சயமாய் சத்தியமாய் உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இது எங்களுக்கு சில சித்தர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக கிடைத்த தகவல்களைத்தான் நாங்கள் இதை மக்களுக்காக சொல்கின்றோம். இதை மக்கள் மனதார இறை வழிபாட்டை செய்து சரியான வழிமுறையில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆம் நண்பர்களே, நாங்கள் என்னதான் சொன்னாலும் சரி, இதை செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு கண்கூடாகவே ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. அதன் மூலமாக நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நாடும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்திற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்காக. ஸோ இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்.
இன்னொரு சூப்பரான ஐஸ்வர்யமிக்க வீடியோவோட உங்களை நான் சந்திக்கின்றேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றிகள் கோடி கோடி கோடான கோடிகள்.